வணக்கம். நாம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். எக்ஸாம்க்காக பக்கம் பக்கமா மனப்பாடம் செஞ்சிருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்களேன். சும்மா மனப்பாடம் பண்றது மட்டும்தான் உண்மையான படிப்படியா? இல்லவே இல்ல. ஒரு குழந்தையோட சிந்தனை எப்படி ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு பெரிய மரமா வளருதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க, கத்துக்கிறதுல இருக்கிற அந்த 6 சூப்பரான நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விதாங்க நம்மளோட இன்னைய பேச்சோட ஆரம்ப புள்ளி. வெறுமனே சில தகவல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், ஒரு விஷயத்த உண்மையிலே அது என்னென்ன ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் நாம இப்போ உடைச்சி பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் நம்மளோட இன்னியே கைடு. ஒரு ஏணி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேரு ப்ளூமிங் வகைப்பாடு. அதாவது கத்துக்கிறதுங்கிறது ஒரு தட்டையான ரோடு மாதிரி கிடையாது. அது ஒரு மலை ஏறுற மாதிரி. நாம ஒவ்வொரு படியா ஏறி தான் சிந்தனையோட உச்சியா அடைய முடியும். சரி, இந்த ஏணியோட ஒவ்வொரு படியும் நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாமா? சரி, நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஆழமா கத்துக்கிறதுக்கு இந்த முதல் 2 நிலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளம். இந்த ஏணியோட முதல் படிய பாருங்க. இங்க ஒரு மாணவர் தகவல்களை தன்னோட ஞாபகத்துல சேமிச்சு வைக்கிறாரு. இதுதான் நிலை 1, நினைவில் வைத்தல். நாம ஒரு புது மொழியோட வார்த்தைகளையோ இல்ல வரலாற்று தேதிகளையோ மனப்பாடம் செய்யும்போது நம்மளோட கற்றல் பயணம் இங்கிருந்து தான் தொடங்குது. சொல்லப்போனா இந்த நிலை நம்ம மூளையில ஒரு ஃபைலை சேவ் பண்ற மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். கேட்டா அந்த தகவல்களை திரும்ப சொல்லவோ பட்டியலிடவோ நம்மால முடியும். இது கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை சேவ் பண்ற மாதிரி கத்துக்கிறதுல முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு படி. உதாரணத்துக்கு, செஸ் விளையாட்டுல குதிரை எல் வடிவத்துல தான் நகரணும்னு ஞாபகம் வச்சுக்கிறது, அல்லது ஒரு கணித சூத்திரத்தை அப்படியே ஒப்பிப்பது. இங்க என்ன அப்படிங்கறத மட்டும்தான் முக்கியம். ஏன் அல்லது எப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இப்போதைக்கு இடமில்ல. இப்போ ஏணியில ஒரு படி மேல போறோம். இங்க பாருங்க, இந்த மாணவி சும்மா தகவல்களை ஞாபகப்படுத்தி சொல்லல, அதை விளக்குறாங்க. இதுதான் நிலை 2, புரிந்து கொள்ளுதல். இங்க தான் வெறும் தகவல் அறிவா மாற ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு சின்ன மேஜிக்கே நடக்குது. இது வெறும் மனப்பாடம் கிடையாது. தகவல்களை உள்வாங்கி அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொந்த வார்த்தைகள்ல விளக்குற திறன் தான் இது. உண்மையா கத்துக்கிறதுக்கான முதல் தீப்பொறி இங்கதான் பத்த வைக்குது. சும்மா செஸ் விதிய சொல்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நகர்வு ஏன் ஒரு நல்ல நகர்வுன்னு விளக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? அதுதாங்க நினைவில் வச்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. நம்ம ஏணியோட அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியா? இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறப்போகுது. தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல போய் அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்னு கத்துக்க போறோம். இது ஒரு செம்மையான நிலைங்க, பயன்படுத்துதல். நாம ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கிட்ட அறிவு இங்கதான் நிஜ உலகத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்குது. புத்தகத்துல படிச்சது வாழ்க்கைக்கு உதவுறது இந்த கட்டத்துல தாங்க. நீங்க மனப்பாடம் செஞ்ச ஒரு கணித சூத்திரத்தை வச்சு ஒரு கணக்க போடுறீங்க இல்லையா? அல்லது செஸ்ல கத்துக்கிட்ட ஒரு டெக்னிக்க நிஜமான ஒரு கேம்ல பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் தான் இந்த பயன்பாட்டு நிலைக்கு சரியான உதாரணங்கள். இந்த ஸ்டேஜ ஒரு டிடெக்டிவ் வேலைன்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய விஷயத்த சின்ன சின்னதா உடைச்சு அது ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதா இது. ஒரு செஸ் கேம்ல நீங்க ஏன் தோத்தீங்கன்னு ஒவ்வொரு மூவியும் அனலைஸ் பண்றது மாதிரி, இல்லனா ஒரு கதையில வர்ற 2 கேரக்டர்ஸுக்கு நடுவுல என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி, இங்க தான் நாம மேலோட்டமா பார்க்காம ஆழமா இறங்கி உண்மைகளை கண்டுபிடிக்கிறோம். இதுதாங்க பகுப்பாய்வு. சூப்பர்! நாம இப்போ சிந்தனை ஏணியோட உச்சிக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இதுதான் கத்துக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த மிக உயர்ந்த நிலைகள். இங்கதான் தலைவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், கலைஞர்கள் எல்லாம் உருவாகுறாங்க. இந்த நிலை தான் மதிப்பிடுதல். இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு ஜட்ஜ் மாதிரி ஆயிடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு ஒரு முடிவெடுக்கிறது, ஒரு கருத்தை ஆதரிக்கிறது இல்லனா எதிர்க்கிறது, அதுக்கு வலுவான காரணங்களை சொல்றது. இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட இதயம். யோசிச்சு பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல எது பெஸ்ட்னு முடிவு பண்றோம் இல்லையா? இல்லனா ஒரு விஷயத்தோட நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றது. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்துற ஒரு முக்கியமான சிந்தனை திறன் தான். இப்போ நாம ஏணியோட கடைசி படியில கால் வைக்கிறோம். சிந்தனையோட சிகரம், கிரியேட்டிவிட்டியோட பிறப்பிடம். அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதாங்க இறுதி நிலை, உச்சகட்டம். இதுவரைக்கும் நாம ஏறின எல்லா படிகள்ல இருந்தும் கத்துக்கிட்ட அறிவையும் திறமையும் ஒன்னா சேர்த்து கம்ப்ளீட்டா புதுசா தனித்துவமா ஒன்ன உருவாக்குறது. ஒரு புதுசா கதை எழுதுறது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான பிளான் போடுறது, ஏன் ஒரு புது கருவியை கண்டுபிடிக்கிறத வரைக்கும் மனித இனம் அடைஞ்ச எல்லா பெரிய முன்னேற்றங்களும் இந்த உச்சகட்ட சிந்தனை நிலையில தான் பிறந்திருக்கு. புதுமைகளோட ஆரம்ப புள்ளி இதுதான்.
சரி, இந்த அற்புதமான ஏணில ஏறிட்டோம். இப்போ இந்த 6 நிலைகளுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஐடியா என்ன? நாம கத்துக்கிட்டதோட சாராம்சம் என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? நாம பார்த்த இந்த 6 ஸ்டெப்பு தான் ப்ளூமிங் வகைப்பாடு. இது ஒரு குழந்தை எவ்வளவு ஆழமா யோசிக்குதுன்னு காட்டுது. இது ஹாவர்ட் கார்ட்னரோட பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டிலிருந்து கொஞ்சம் வேற. கார்ட்னரோட கோட்பாடு ஒரு குழந்தை மியூசிக்ல, ஸ்போர்ட்ஸ்ல, மொழிலன்னு எப்படி புத்திசாலியா இருக்குன்னு சொல்லுது. ரெண்டுமே குழந்தைங்களோட திறமைய புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச 2 வேற வேற கண்ணாடிகள் மாதிரி தான். இந்த வரிய கேளுங்களேன், எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த வரி. ஒரு குழந்தை மனப்பாடம் பண்றதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம், ஆனா அவங்களோட கற்பனை திறனும் புதுசா ஒன்ன உருவாக்குற திறனும் ரொம்ப அதிகமா இருக்கலாம். அதனால புத்திசாலித்தனத்தை நம்ம ஒரே அளவுகோலை வச்சு பார்க்கவே கூடாது. அதனால இனிமே நீங்க ஒரு குழந்தைய பார்க்கும்போது இல்ல நீங்களே புதுசா ஏதாவது கத்துக்கும்போது இந்த சிந்தனை ஏணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த படியில இருக்கிறீங்க, அடுத்த படிக்கு போக என்ன பண்ணலாம். கத்துக்கிறதுங்கிறத சும்மா மனப்பாடம் பண்றதா பார்க்காம ஒரு அற்புதமான பயணமா பார்த்தோம்னா அதோட சாத்தியங்களுக்கு எல்லையே கிடையாது.